தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 9ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்விறை, தசமி திதி காலை 11:24 வரை உள்ளது. பின்னர் வளர்விறை ஏகாதசி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 2:50 வரை உள்ளது. சித்த யோகம், சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். சுப ஓரை சுக்கிர ஓரை காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை. புதன் ஓரை காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. சந்திர ஓரை காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. குரு ஓரை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி, சந்திரன் 3இல், திரவிய லாபம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் பெறுவர். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவர். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் பள்ளியில் முதலிடம் பெறுவர். சூரியன் 11இல், அரசாங்க காரியங்கள் சுலபமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். புதன் 12இல், மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். கமிஷன் வியாபாரிகள் மற்றவர்களை அனுசரித்தால் லாபம் ஈட்டலாம். சனி 11இல், இரும்பு சார்ந்த தொழில்கள் நல்ல லாபம் பெறும், ஏற்றம் பெறும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக அமையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டோர் லாபம் பார்ப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இளைஞர்களுக்கு ரயில்வே மற்றும் ஏர்போர்ஸ், போலீஸ் இலாக்கா, இராணுவத்தில் பணிபுரிய வாய்ப்பு உண்டு. ராகு 12இல், உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். குரு 12இல், பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி முன்னேறுவார்கள். சில பெண்களுக்கு வங்கியில் கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 2இல், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். சிலர் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ஃபைனான்ஸ் தொழில் சிறப்பாக நடக்கும். வங்கி சார்ந்த நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 3இல், ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். செங்கல் மணல் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். சகோதரர்களால் சிலருக்கு ஆதரவு கிடைக்கும்.
நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் கைகூடும், எல்லா வகையிலும் ஏற்றது ஒரு நாளாக அமையும். இன்று பணவரவு உண்டு, தனவரவு உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பரணி. மகாலட்சுமியினுடைய அருள் உண்டு, உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அதனால் உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். கார்த்திகை. நீங்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவில் நியாயமும் உண்டு, வெற்றியும் பெறுவீர்கள். செய்தொழில் ஏற்றமாக அமையும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். தனவரவு இன்று உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கையம்மன். குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் 2. குடும்பத்தில் சுபவரயம் உண்டு. சிலர் வீட்டினை பராமரிப்பர். சிலர் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவர். சிலர் பழைய வண்டிகளை பழுது நீக்குவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு ஜென்மத்தில். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. புத்திரர்களால் லாபம் உண்டு. வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வர். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. முன்கோபத்தை தவிருங்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். சனி 10. செய்தொழிலை நல்ல விதமாக செய்வீர்கள். அதனால் லாபம் உண்டு, ஏற்றம் உண்டு. உத்தியோகத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டு. சிலருக்கு ரயில்வே சம்பந்தமான உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சிலர் போலீஸ் லாக்காவில் பணியில் சேருவர். ஏற்றம் உண்டு. எல்லா வகையிலும் தனவரவு உண்டு. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதன் 11. மாணவர்கள் ஏற்றம் பெறுவர். கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில இடம் கிடைக்கும். ராகு 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சிறப்பாக அமையும். சென்ட் வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பாக இயங்குவர். எலக்ட்ரிக்கல் கடை வைத்திருப்பவர்கள் லாபம் ஈட்டுவர். ஹார்ட்வேர்ஸ் தொழில் லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, நல்ல நேரம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நட்சத்திர பலன். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. முன் கோபத்தை தவிருங்கள், விட்டு கொடுத்து போங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனவரவு உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். ரோகிணி. மனதில் தோன்றியதை யாரிடமும் கூற வேண்டாம். ரகசியத்தை பாதுகாக்கவும். ஊர் விஷயங்களை மற்றவரிடம் பேசாதீர்கள். மௌனம் கலகநாஸ்தி. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்குங்கள். ஆடம்பர செலவினை தவிருங்கள். மிருகசீரிடம். எதையும் யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று தனவரவு உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அம்பாள். சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ஏற்றதாக அமையும். மிதுனராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் கவனம் தேவை. கடன் கொடுக்கும் பொழுது நிதானத்துடன் கவனத்துடன் செயல்பட வேண்டும். கேது நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும் வார்த்தைகளை விட வேண்டாம். சூரியன் 9 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின்னர் அவை ஜெயம் உண்டாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருந்தால் அதை பேசி தீர்க்கலாம். சனி 9 சில காரியங்கள் தாமதமாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். வாய் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் கண்டிப்பாக தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும். நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். புதன் 10 லட்சுமிகரம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபட்டோர் நல்ல லாபம் ஈட்டுவர். ராகு 10 பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்க கூடாது. பர்னிச்சர் வியாபாரம் லாபகரமாக அமையும். இருந்தாலும் கடன் கொடுப்பதை தவிர்த்தல் நலம். சுக்கிரன் 10 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகளை வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டுகளை கட்டுவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 12 உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் பெறும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை, நிதானம் தேவை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம் நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்வீர். சில சமயம் முன்கோபம் வரும். அவற்றை தவிர்த்தால் செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவும் உண்டு. திருவாதிரை மற்றவர்களை அனுசரித்து போவீர்கள். எல்லா வகையிலும் இந்நாள் ஏற்றதொரு நாளாக அமையும். ஆரோக்கியம் கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. புனர்பூசம் நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடப்பீர்கள். உங்கள் மனதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அக்கவுண்டன்ட் மற்றும் ஆடிட்டர்கள் ஏற்றம் பெறுவர். லாபம் சம்பாதிப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. கடகராசி. சந்திரன் 12 விரயத்தை சுப விரயமாக மாற்றும் வல்லமை படைத்தவர் நீங்கள். குடும்பத்தில் சுப விரயம் உண்டு. சிலருக்கு வீட்டை இடித்து புதிதாக கட்டுவார்கள். சிலர் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்குவார்கள். இந்நாள் ஏற்றதொரு நாளாக அமையும். குரு 11 பொன்பொருள் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். சிலர் வெளிநாட்டில் வேலையில் அமர்வர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். பெண்கள் நகை சீட்டுகள் கட்டுவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி ஏற்றம் பெறுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 9 சில காரியங்கள் தாமதமாகும். அதனால் நிதானம் தேவை. எதையும் கவனித்து செயல்பட்டால் ஏற்றம் பெறலாம். கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும். ஆனால் கடன் கொடுக்க கூடாது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கும் போது நிதானம் தேவை, கவனம் தேவை. வீடு மனை விற்பனையாளர்கள் லாபம் பெறுவர். கமிஷன் வியாபாரிகள் லாபம் பெறுவர். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு ஞாபக சக்தி
பெருகும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கமிஷன் வியாபாரிகள் மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் லாபத்தை ஈட்டலாம். சனி 8. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை, அலட்சியம் வேண்டாம். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் பெறும். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். டீ கடை தொழில் நடத்துவோர் லாபம் பெறுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர் அகங்கள் லாபம் ஈட்டும். மற்றும் தையல் கலைஞர்கள் லாபம் பெறுவர், ஏற்றம் பெறுவர். வண்டி வாகனம் ஓட்டுநர்கள் லாபம் ஈட்டுவர், ஏற்றம் பெறுவர். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றி அளிக்கும். செவ்வாய் 12. புதிதாக முதலீடு செய்யும் போது, அதாவது வீடு மனை வாங்கும் போது நிதானம் தேவை, கவனம் தேவை. பத்திரத்தை படித்து பார்த்து யோசித்து முதலீடு செய்ய வேண்டும். நட்சத்திர பலன். புனர்பூசம். குருவருள் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மகான்களுடைய தரிசனம் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தும். மகான்களுடைய தீட்சதை பெற்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூசம். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்வீர்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ஆயில்யம். உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டு. வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம், நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர். சிம்மராசி. சந்திரன் 11. செய்தொழில் ஏற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். இன்று தனவரவு உண்டு, லாபம் கூடும், எண்ணியது நிறைவேறும். கேது 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன் 7. அரசு உத்தியோகத்தில் வேலை பார்ப்போரும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்போரும் இடப்பெயர்ச்சி, இடமாறுதல் உண்டு. இவர்களுக்கு ஆதாயம் கூடும். சனி 7. முரட்டு தைரியம் வேண்டாம், மற்றவர்களை அனுசரித்து செல்லுங்கள். இரும்பு வியாபாரம் சுமாரான பலனை தரும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கணக்கு வழக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும், அலட்சியம் காட்டக்கூடாது. புதன் 8. மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் பள்ளியில் முதன் மாணவராக வர வாய்ப்பு உண்டு. ராகு 8. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை, வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நலம் பயக்கும். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, ஏற்றமிகு நேரம் இது. குடும்பத்தில் பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் அமர்வர். குரு 10. இடப்பெயர்ச்சி உண்டு. அரசாங்கத்தில் வேலை பார்ப்போருக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் இருக்க வாய்ப்பு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்வோர் மற்றொரு நிறுவனத்திற்கு வேலை நிமித்தமாக மாறுதல் அடைவர். லாபமாக அது அமையும். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக அமையும், லாபம் பெறும். செங்கல் மணல் வியாபாரம் சிறப்பாக அமையும், லாபம் பெறும். நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்புடையவர்கள், நிதானமானவர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு, உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூரம். நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழில் லாபம் உண்டாகும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம், விட்டு கொடுத்து போங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்தரம். நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மன், ஆஞ்சநேயர், காலபைரவர், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் 10. தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடியும். ஏற்றம் உண்டு. தனலாபம் உண்டு. அரசாங்க கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் ஈட்டுவர். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். சனி 6. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இயங்கும். சிலருக்கு ரயில்வே, ஏர்போர்ஸ் மற்றும் இராணுவம், போலீஸ் இலாக்காவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். லாபகரமாக இருக்கும். ஏற்றம் பெறும். எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். நிலத்தில் முதலீடு செய்வோர் ஏற்றகரமாக அமையும். நல்ல விதமாக முடியும். தனலாபம் உண்டு. சிலர் வெளிநாடு சென்று பணியில் அமர்வர். லாபகரமாக இருக்கும். புதன் 7. மாணவர்கள் எதையும் ஊன்றி கவனித்து படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். கமிஷன் தொழிலில் ஈடுபடுவோர் வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ராகு 7. வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, ஐடி போன்றவற்றை முறையாக கட்ட வேண்டும். கெமிக்கல் வியாபாரம், கிரானைட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. மனமகிழ்ச்சி கூடும். அதே சமயம் சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 9. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தனவரவு உண்டு. நீண்ட நாள் வாராத கடன் கூட வந்து சேரும். செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபத்தை பெறுவர். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை கொடுக்கும். பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். உத்தரம். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு புரமோஷன் கிடைக்கும். லாபகரமாக அமையும். அஸ்தம். நீங்கள் எதையும் நிதானித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உங்களுக்கு தனலாபம் இன்று உண்டு. சித்திரை. பேசும்போது நிதானம் தேவை. எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனலாபம் உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார், சிவபெருமான், முருகபெருமான் மற்றும் சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். அதனால் மன வருத்தம் பட வேண்டாம். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றி அளிக்கும். சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாக செயல்படும். கடும் முயற்சிக்கு பின்னர் தான் வெற்றி அளிக்கும். நிதானம் தேவை. சனி 5. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கடன் கொடுப்பதை முற்றிலும் தவறுங்கள். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் பெறுவர். புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் பள்ளியில் முதலிடம் பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் நல்ல லாபத்தை ஈட்டுவர். ராகு 6. லட்சுமிகரம். செய்தொழில் அமோக லாபம். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வைத்திருப்பவருக்கு அமோக லாபம் கிடைக்கும். தனவரவு உண்டு. பணலாபம் சேரும். எல்லா வகையிலும்
ஆதாயம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறக்கும். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். தனலாபம் உண்டு. சுக்கிரன் 6ல். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. இருந்தாலும் பெண்கள் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் கவனம் செலுத்துங்கள், ஏற்றம் பெறுவீர்கள். உங்களுக்கு தெரிந்த தொழிலையே நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு ஏற்றதாக அமையும், லாபகரமாகவும் இருக்கும். குரு 8ல். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. முதலீடு செய்யும் பொழுது யோசித்து பார்த்து முதலீடு செய்ய வேண்டும். செவ்வாய் 9ல். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக அமையும், லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஆனால் கடன் கொடுக்க கூடாது. இன்று தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. இன்று தனவரவு உண்டு. சுவாதி. மற்றவர்களை பற்றி எதையும் பேசாதீர்கள். மௌனம் கலகநாஸ்தி. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று பணவரவு உண்டு, தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். குரு தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு முருகபெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 8ல். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 4ல். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். கடும் முயற்சிக்கு பின் ஜெயம் உண்டாகும். சனி 4ல். வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை, கவனம் தேவை. தொழிலாளர்கள் மத்தியில் பேசும் போதும், உறவினர்கள் மத்தியில் பேசும் போதும், கூட்டாளிகள் மத்தியில் பேசும் போதும், வாடிக்கையாளர்கள் மத்தியில் பேசும் போதும் நிதானமும் கவனமும் தேவை. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் பெறுவர். புதன் 5ல். மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ராகு 5ல். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. ஆனால் கடன் கொடுக்க கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஏதிலும் நிதானமும் கவனமும் இருந்தால் தனவரவு உண்டு, வெற்றியும் பெறலாம். சுக்கிரன் 5ல். அழகு சாதன பொருட்கள் விற்பனை, அங்காடிகள் லாபம் பெறும். பெண்களுக்கு ஏற்றதொரு நேரமாக அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தங்களுக்கு தெரிந்த தொழிலில், தங்களுக்கு அனுபவம் உள்ள தொழிலை மட்டும் அவர்கள் செய்ய வேண்டும். அதனால் அவர்களுக்கு தனலாபம் கிட்டும். குரு 7ல். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். சிலருக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 8ல். வீடு மனை வாங்குவோர் பத்திரத்தை படித்து பார்த்து கவனத்துடன் வாங்கினால் லாபம் உண்டாகும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. கேது 11ல். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. ஓட்டல் வியாபாரம் சிறப்பாக அமையும். தேநீர் கடைகள் லாபம் ஈட்டும். நட்சத்திர பலன். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அனுஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. கேட்டை. இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை.
வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், முருகபெருமான், துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 7. சௌக்கியம் கூடும், மனமகிழ்ச்சி நிலவும், செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சனி 3. இரும்பு சார்ந்த வணிகம் லாபம் பெறும், எல்லா வகையிலும் ஏற்றம் பெறும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபம் பெறும், ஏற்றம் பெறும். புதிதாக தொழில் தொடங்குவோர் லாபம் பெறுவர். நிலத்தில் முதலீடு செய்வோர் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெறுவர். தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் சிறக்கும். புதன் 4. வயதானவர்கள் பக்தி சுற்றுலா செல்வார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சிலருக்கு உயர் கல்வி கற்க சீட்டு கிடைக்கும். ராகு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடன் பிறப்புகளுடன் உரையாடும் போதும், நண்பர்களுடன் உரையாடும் போதும், தொழில் கூட்டாளிகளுடன் உரையாடும் போதும், வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் போதும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. இதனால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் நாளில் உறவினர்கள் வருகை உண்டு, அதனால் ஆதாயம் கூடும். சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்கள் தொழில் முன்னேறும், ஏற்றதாய் அமையும். செவ்வாய் 7. நிலம் வீடு வாங்க நினைப்பவர்கள் பத்திரத்தை படித்து பார்த்து வில்லங்கம் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொண்டு, வாரிசுதாரர்கள் கையெழுத்து போட்டார்களா இல்லையா என்று அலசி ஆராய்ந்து அதன் பின்னர் அதனை வாங்க வேண்டும். அவ்வாறு வாங்கினால் நீங்கள் லாபம் பெறுவீர்கள். கேது 10. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள், வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மூலம். செய்தொழில் அமோக லாபமும் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு வரும் நாள். உறவினர்கள் வருகையால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. விட்டு கொடுத்து போங்கள். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. உத்திராடம். நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர், முருகபெருமான், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 4. சந்தோஷம் கூடும், மனமகிழ்ச்சி நிலவும், செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 5. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மனமகிழ்ச்சி கூடும், செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி ஏற்றம் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். வங்கியில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 6. லட்சுமிகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் லாபகரமாக இருக்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தேநீர் விடுதிகள் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 3. சௌக்கியம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி முன்னேற்றம் அடைவர். பெண்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, தனலாபம் உண்டு. ராகு 3. செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு, மனமகிழ்ச்சி கூடும். கெமிக்கல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபம் ஈட்டுவர். புதன் 3. மாணவர்கள்
தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபட்டோர் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். லாபம் பார்க்கலாம். சனி 2 உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்றம் பெறலாம். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதிதாக நிலத்தில் முதலீடு செய்ய விரும்பும் நபர்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிலைமையை அறிந்து அனுசரித்து செயல்பட்டால் லாபம் உண்டாகும். நட்சத்திர பலன். உத்திராடம். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். அதனால் உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக இன்று அமையும். இன்று தனவரவு உண்டு. திருவோணம். அமைதியானவர்கள், திட்டமிட்டு செயல்படுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. அவிட்டம். நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். தொட்டது துலங்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று பணியில் அமர்ந்து லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கல்வி சம்பந்தமான சுற்றுலா மேற்கொள்வர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், தாயார், ஆஞ்சநேயர், காலபைரவர், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். கவலை வேண்டாம். கடும் முயற்சிக்கு பின் அவை வெற்றி உண்டாகும். சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சனி ஜென்மத்தில் எதையும் யோசித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். விட்டு கொடுத்து போங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டாகும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபம் ஈட்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். தொழிலாளர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம் உண்டு. அதனால் மற்றவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள். சில மாணவர்கள் பள்ளியில் முதலிடம் பெறுவார்கள். ராகு 2 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் லாபம் உண்டாகும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. சுக்கிரன் 2 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் பெறும். கலைத்துறையினர் சிறப்பு பெறுவர். எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். தனவரவு உண்டு. குரு நாளில் நண்பர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. கேலி கிண்டல் கூடாது. மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருந்தால் எல்லா வகையிலும் நன்மை கூடும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபெறுவோர் எச்சரிக்கையுடன் பணிபுரிய வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதிலும் அலட்சியம் காட்டக்கூடாது. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதையும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நிதானமும் கவனமும் இருந்தால் செய்தொழில் லாபம் பெறலாம். கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்றமிகு நாளாக இந்நாள் அமையும். நட்சத்திர பலன். அவிட்டம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால்
அவர்களுடைய உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. சதயம், விட்டு கொடுத்து போவீர்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூரட்டாதி, தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு சிறப்பாக அமையும், ஏற்றதாக அமையும். அதனால் மனமகிழ்ச்சி கூடும், தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். சித்தர்கள் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, குருவாயூரப்பன் வழிபாடு. மீனராசி, சந்திரன் நாளில் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கடன் கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. ராகு ஜென்மத்தில் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிதான தொழிலை தொடங்கக்கூடாது. கடன் கொடுக்கவே கூடாது. சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் பார்ப்பர். குரு மூனில் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் எச்சரிக்கையுடன் பணிபுரிய வேண்டும். செவ்வாய் நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும் போதும், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும் போதும் கவனத்துடன் பேச வேண்டும். மன வருத்தத்தை தவிர்க்கலாம். கேது 7. வியாபாரிகள் வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக செலுத்த வேண்டும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். பிரயாணம் மேற்கொள்ளுவர். அதனால் அவர்களுக்கு தனலாபம் உண்டு. வியாபாரிகளுக்கு ஏற்றதொரு நாளாக அமையும். சில மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்வார்கள். சனி 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி, தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் சமாதிக்கு சென்று வழிபட்டால் பொருளாதார நிலை உயரும். உத்திரட்டாதி, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. செய்தொழில் மேன்மை உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ரேவதி, பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். விட்டு கொடுத்து போங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர், முருகபெருமான். 12 ராசி அன்பர்களும் இன்று ஏகாதசி திதி என்பதால் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி பெருமாளையும் தாயாரும் வழிபட்டால் தனவரவு உண்டு, மனமகிழ்ச்சி கூடும். நன்றி, வணக்கம்.